ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான இந்த பிரியாணி கத்திரிக்காய் வந்து நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயில் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து காஞ்ச வேர்க்கடலை. இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு இதை நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பவுடரா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா கத்திரிக்காய் வந்து ஹாஃப் குக் ஆயிடும். ஸோ இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது நல்லா தாளிச்சிட்டு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின அப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் கோட்டார மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்ச அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை எள்ளு பொடி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கத்திரிக்காய் கிரேவியை நம்ம பிரியாணி கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்லை ஒயிட் ரைஸ்ல கூட நம்ம வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சோம்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நானே குடிச்சிருக்கேன். இது கம்மியாக வேற இருக்கு.